வணக்கம் நண்பர்களே. உலகிலேயே மிகவும் சத்தான பருப்புகளில் ஒன்றாக கருதப்படுவதுதான் பிஸ்தா. சிறிய பச்சை நிற விதையாக இருக்கும் இந்த பிஸ்தாவில் மறைந்திருக்கும் ஆரோக்கியமான நன்மைகள் ஏராளம். பலரும் பிஸ்தாவை வெறும் ஸ்நாக்ஸ் என்று நினைத்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் தினமும் ஒரு கைப்பிடி அல்லது பிஸ்தாவை சாப்பிடுவதால் இதயம் முதல் மூளை வரை பல உறுப்புகளுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த பிஸ்தா. இன்னைக்கு வீடியோல தினமும் பிஸ்தா சாப்பிட்டா உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், அதிகமா சாப்பிட்டா என்ன நடக்கும், அனைத்து தகவலையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ முழுமையான ஒரு தகவலை பெறதுக்கு நீங்க வீடியோவா முழுமையா பார்க்கணும். அப்பதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. பிஸ்தா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களால் பயன்படுத்தப்பட வரக்கூடிய ஒரு சத்து மிக்க நட்ஸுகள்ல ஒண்ணுதான் பிஸ்தா. இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா புரதச்சத்து, நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு, விட்டமின் B6, பொட்டாசியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இப்படின்னு நிறையவே இதுல இருக்குது. 100 கிராம் பிஸ்தாவில் சுமார் 560 கலோரிகளும், 20 கிராம் புரதமும், 10 கிராம் நார்ச்சத்தும், 45 கிராம் நல்ல கொழுப்புகளும் உள்ளதாக கூறப்படுது. இந்த பிஸ்தாவை எடுக்கும்போது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். முதலாவது மாற்றம், உடலுக்கு குதிரை பலம் தரக்கூடியது இந்த பிஸ்தா. பிஸ்தாவில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் நல்ல கொழுப்புகள் உடலுக்கு நீண்ட நேர சக்தியை வழங்குகிறது. இதனால காலையில எந்திரிக்க போது இருக்கக்கூடிய சோர்வு, மதியானம் ஏற்படக்கூடிய களைப்பு, உடல் பலவீனம் போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிஸ்தா ஒரு நல்ல தேர்வான ஒரு உணவாக இருக்கும். முக்கியமா வயதானவர்களுக்கு, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பிஸ்தா உதவுகிறது. அடுத்து இரண்டாவதா நடக்கக்கூடிய மாற்றத்தை பார்க்கலாம். இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பிஸ்தா பயன்படுது. இன்றைய காலகட்டத்தில் இதய நோய் அதிகரித்து வருகிறது. பிஸ்தால இருக்கக்கூடிய மோனோஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு உதவுது. மேலும் நல்ல HDL கொழுப்புகளை உயர்த்துறதுக்கு இந்த பிஸ்தா பயன்படுது. இதனால மாரடைப்பு அபாயம், இரத்த குழாய்கள் அடைப்பு, உயர் கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் குறையிறதுக்கு உதவுது. மூன்றாவது மாற்றம், கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு பிஸ்தா பயன்படுது. பிஸ்தால இருக்கக்கூடிய லூட்டின் மற்றும் ஜியாசாந்தின் என்ற சக்தி வாய்ந்த அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. வயது அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய கண் மங்குதல், கண் பார்வை குறைபாடு போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு இந்த பிஸ்தா பயன்படுது. நான்காவது மாற்றம், மூளையோடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு பிஸ்தா பயன்படுது. பிஸ்தாவில் விட்டமின் B6 அதிகமாகவே இருக்குது. இதனால நினைவாற்றல், கவனத்திறன், மன ஒருமைப்பாடு அதிகரிக்கிறதுக்கு உதவுது. படிக்கக்கூடிய மாணவர்கள், தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒரு பிஸ்தா ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. ஏன்னா அவங்க படிக்கக்கூடிய அனைத்து பாடங்களையும் மனதில் செலுத்துறதுக்கு, மனசுல வச்சுக்கிறதுக்கு, நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பிஸ்தா பயன்படுது. ஸோ வயதானவர்களுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த ஒரு உணவை கண்டிப்பா எல்லாருமே கொடுக்கணும். அடுத்து ஐந்தாவது மாற்றம், இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுவது. பிஸ்தாவில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு மிகவும் குறைவாகத்தான் இருக்குது. அதனால திடீரென சர்க்கரையை உயர்த்தாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பிஸ்தா பயன்படுது. இதுல நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் சர்க்கரையை மெதுவாக உறிஞ்சப்படுறதுக்கும் பயன்படுது. இதனால நீரிழிவு நோயாளிகள் அளவோடு சாப்பிடுறதுக்கு இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. மாற்றம் 6, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பிஸ்தா பயன்படுது. பலரும் பிஸ்தா சாப்பிட்டால் உடல் எடை கூடும் என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மை வேறு. பிஸ்தா வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அடிக்கடி பசி வராமல் தடுக்கும். இதனால தேவையற்ற மற்ற ஸ்நாக்ஸுகள் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறையும். இதனால உடல் எடை குறையும். ஸோ ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம பிஸ்தாவை டயட்ல எடுத்துக்கிறலாம்.
ஏழாவது மாற்றம், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பிஸ்தா பயன்படுது. பிஸ்தாவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால மலச்சிக்கல் குறையும், குடல் ஆரோக்கியம் மேம்படும், நல்ல பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு உதவுது. செரிமான மண்டலத்தை சீரா இயங்குறதுக்கு பிஸ்தா உதவி பண்ணுது. முக்கியமா வயதானவர்களுக்கு இந்த ஒரு உணவு ஒரு சூப்பரான உணவா கருதப்படுது. மாற்றம் ஏற்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பிஸ்தா பயன்படுது. பிஸ்தால இருக்கக்கூடிய விட்டமின் B6, சிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துறதுக்கு உதவுது. இதனால அடிக்கடி வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் இது எல்லாமே அடிக்கடி வராது. பிஸ்தாவை பயன்படுத்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்களை எளிமையா நம்ம எதிர்த்து போராட முடியும். 9வது மாற்றம், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பிஸ்தா பயன்படுது. பொட்டாசியம் இதுல அதிகமா இருக்கிறதுனால உடல்ல சோடியத்தோடைய தாக்கத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுது. இதனால உயர் ரத்த அழுத்தம், இதய அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பிஸ்தா பயன்படுது. அடுத்து 10வது மாற்றம், சருமத்தையும் தலைமுடியையும் அழகாக்குறதுக்கு பிஸ்தா பயன்படுது. பிஸ்தாவில் விட்டமின் E இருக்குது. இதனால சருமம் பளபளப்பாகவும் அதனை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. நல்ல கொழுப்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே அதிகமாக பிஸ்தால இருக்குது. இதனால சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்கள், தேவையான ஊட்டச்சத்தை பிஸ்தா கொடுக்குது. இதனால சருமம் எப்பொழுதுமே பொலிவுடன் இருக்குது. பலன்னு இருக்கிறதுக்கு பிஸ்தா ஒரு சிறந்த உணவாக இருக்குது. சருமத்திற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தையுமே கொடுக்குது. இதனால வறட்சிகள், முகங்கள்ல ஏற்படக்கூடிய வறட்சிகள் எல்லாமே குறையும், தலைமுடியும் வலுவாக்கப்படும். முடி சிலருக்குலாம் நிறைய உதிரும். ஸோ அந்த உதிர்தல் தடுக்கப்படும், முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் சைனிங்காகவும் ஆகிறதுக்கு இந்த பிஸ்தா பயன்படுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பிஸ்தாவுடைய நன்மைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பிஸ்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான உடலில் இருக்கவங்க 20 முதல் 30 பிஸ்தா வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அல்லது ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிடலாம். ஸோ அதுக்கு மேலே வேண்டாம். பிஸ்தா சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் என்னென்னா காலை உணவுடன் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்கல்ல, அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லை அந்த டைமில் காலையில் எல்லாருமே வேகமாக வேலைக்கெலாம் போவோம், சாப்பிட முடியாது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்நாக்ஸாக ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவீங்கல்ல, அந்த டைமில் நீங்கள் பிஸ்தாவை எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களுடைய ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய புரதச்சத்துக்காக நீங்கள் பிஸ்தா எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னா, வயதானவர்களுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, உடற்பயிற்சி செய்கிறவர்களுக்கு, உடல் சோர்வு உள்ளவர்களுக்கு, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க விரும்புகிறவர்களுக்கு இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான உணவாக இருக்குது. யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அல்லது கவனமாக எடுக்கணும்னா, நட்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க கவனமாக எடுக்கணும். அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவர்கள் நீங்கள் கவனமாக எடுக்கணும். இல்லைன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அதிக கலோரி கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒபிசிட்டியில் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது நல்லது. ஸோ இவங்க எல்லாமே கவனமாக எடுக்கணும். நண்பர்களே, ஒரு சிறிய பச்சை நிற விதையாக இருந்தாலும் இது ஒரு சாதாரண விதை கிடையாது. தினமும் அளவோடு சாப்பிட்டால் நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்த இந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்கு. உங்க ஆரோக்கியம் உங்கள் கையில். நன்றி.